செய்யப்பட்டிருக்காங்க. மோசே கூட ஆமா, இந்த மோசே ஆண்டவர்கிட்ட பாதாடினார். எத்தனை அற்புதம் செஞ்சார் தெரியுமா? மோசே கொண்டு 14 அற்புதம் செஞ்சார் ஆண்டவர். 10 அற்புதம் எகிப்து தேசத்துல, 11 செங்கல்ல 2 போந்தாரு, 12 என்ன செஞ்சாரு சொல்லுங்க, மாறாணியில மந்திரமா மாத்தினாரு. 13வது அற்புதம் வானத்திலிருந்து மண்ணா வந்தது. 14வது அற்புதம் ஒரு கடற்கரையிலிருந்து ஒரு காற்று வீசி காடைகளை கொண்டு போனது. 14 அற்புதம் மோசையை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனா இந்த மோசை என்ன செய்கிறார் தெரியுமா? இப்போ ஒரு இடத்துல இருக்கிற இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க, எப்பவுமே முறுமுறுத்து தான் வாங்குவாங்க. சிலவங்க தேவன்கிட்ட வந்துட்டு தேவ ஆலயத்துல கால் வச்சுட்டு எப்படி கர்ப்பத்தின் கதவுகளை திறப்பா இருக்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. சிலவங்க ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலயத்துல நான் வந்தவங்க என்னுடைய கேன்சர் வியாதி மாறுகிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது. சிலவங்க ஆலயத்துக்கு வருவாங்க, இதுவரைக்கும் இங்கே எத்தனையோ பேர் திட்டுறாங்க, எத்தனையோ பேர் மண்ணாடி போடுறாங்க, நான் இதை கொண்டு ஆலயத்துல வைப்பேன், வச்சா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிறது யாருக்குமே தெரியும். ஒண்ணு அண்ணால் கர்ப்பம் திறக்கப்பட்டது, இன்னொன்று புற்றுநோய் குணமாக்கப்பட்டது, இன்னொன்று தேவ ஆலயத்துல கொண்டு வந்து அந்த லெட்டரை வச்ச உடனே ராத்திரி 1,85,000 பேர் போட்டு போட்டாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு யுத்தம் நடக்கு, அந்த யுத்தத்தை கணவன் மனைவி கன்சல்ட் பண்றோம், பிள்ளைகிட்ட கன்சல்ட் பண்றோம், எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ண தான் ஆண்டவர்கிட்ட சொல்றோம். அதனாலதான் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியல. பாருங்க, போன வாரத்துல ஒரு தம்பி என்னைய வந்து கேவலமா பேசினான். ஏன்னா நான் என்ன செஞ்சேன்? எங்க அக்கா மாப்பிள்ளை இறந்து போகிறது 4 நாளைக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே நான் எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிட்டேன், வர்றவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது பார்த்துட்டு போங்க. இப்படி சொன்னதை இருக்கு போவோம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பையன் வந்தான், உனக்கு அறிவு இருக்கான்னு. அறிவு இருந்தா நான் பேச சொன்னா, அறிவு இல்லைன்னு தான் பேசிட்டேன், எனக்கு அறிவு இல்லைப்பா. திரும்ப வந்து கேட்டான், உனக்கு புத்தி கிடையாதுடா அப்படின்னு. அதுவும் இல்லை, திட்டம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டேன். இந்த ஒரு பெரிய மனுஷன் பார்த்துட்டே இருந்திருக்கிறார், என்னை அவன் திட்டத்தை பார்த்துட்டே இருக்கு, வந்து 4 அடி அடிச்சாரு. நீங்க எதுக்கு அடிச்சீங்க? அவன் என்னை சோதிக்கணுங்கிறதுக்காக கேட்கிறான். நீங்க கோவப்படாதீங்க, அந்த ஒரு ஆத்மா ஆண்டவருக்குள்ளே ஏற்பட்டது. ஆமென். அல்லேலூயா. நான் அந்த வார்த்தையை சொன்னோம்னா அந்த பையன் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு, நான் உங்களை சோதிக்கிறதுக்காக நான் வந்தேன். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மோசேயை குறித்து நான் உங்ககிட்ட பேச போறேன். இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, மோசே இந்த ஜனங்களை நான் அழிச்சிருந்தேன், உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் அப்படின்னு சொன்ன மோசே சொல்றாரு, ஆண்டவரே என்னைய பெரிய ஜாதி ஆக்க வேண்டாம், என்னை பெரியவனாவும் ஆக்க வேண்டாம், நீங்க என்ன செய்ய? 32:32 சொல்றாரு, யாத்திரையாகமம் 32:32 இந்த ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பேரை கிறுக்கி போட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிட்டே இருக்காங்க, நான் இவங்களுக்கு உயிரோட விட மாட்டேன், இவங்களை நான் அழிச்சிருவேன்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க காட்டுக்குள்ள கொண்டு சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க, ஜனங்களை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா என்ன செய்ய? என் பேரை ஜீவ புஸ்தகத்துக்கு கிறுக்கி போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜனங்கள் மீண்டும் முறுமுறுக்கிறாங்க. எல்லாரும் 11ஆம் அதிகாரத்துல மீண்டும் முறுமுறுக்கிறாங்க. எப்படி முறுமுறுக்கிறாங்க? இவங்க முறுமுறுக்கல, அந்நிய ஜனங்கள். நல்லா பார்த்துடுங்க, கிறிஸ்தவர்கள் நீங்க முறுமுறுக்கல, உங்க பக்கத்துல இருக்கிறாங்க பத்தியில நீங்க நிறைய பேருக்கு ஐக்கியம் வச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு திருமணம் நடக்கணும்னாலும் கூட ஒரு இந்துக்கள் கலாச்சாரத்தில் தான் திருமணமும் நடக்கும். அவங்க என்னைக்கு முகூர்த்தத்தில் நடத்துறாங்களோ அதே முகூர்த்தத்தில் தான் கிறிஸ்தவமும் நடத்துறாங்க. அப்படி நடத்தக்கூடாதுன்னு ஏசாயா 57:3 இருக்கு. அப்படி நடத்துறவங்க விபச்சாரம் வேசிக்கு பிறந்தவங்க, அப்படி பைபிள்ல இருக்கு. நான் பார்க்கிறவங்க பிள்ளைகளே விபச்சாரத்துக்கு வேசிக்கு பிறந்தவங்க. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்துக்கள்
தான் என்ன செய்றாங்க, திருமண காரியத்தை வைக்கிறாங்க. அவன் என்னைக்கு திருமணம் பண்றானோ அதே நாள் தான் இவங்க வைக்கிறாங்க. அதனாலதான் அவனுக்கு வந்த வியாதி இவனுக்கு வந்து இவன் செத்து போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, செத்து போனவனும் 3வது நாள் பால் ஊற்றுவாங்க. என்ன ஊற்றுவாங்க? இது கிறிஸ்தவ என்ன செய்யறான், அவன் செய்யறமா தான் செஞ்சுட்டு இருக்கான். இப்ப எங்க அக்கா மாப்பிள்ளை இறந்து போயிட்டாங்க, நான் பால் ஊற்ற போகல, நான் வரமாட்டேன். திரும்பி எங்க அக்காவை சொன்னாங்க, துணிமணி எடுத்து வைக்கணும் அக்காண்டாங்க, அதை நான் செய்ய முடியாது அப்படின்னு. ஒரு மாலை வாங்கி போனாங்க, மாலையும் நான் போட முடியாது. அல்லேலூயா. சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் எங்க அப்பா சொன்னதான் கேட்பேன், இவங்க சொன்னதை நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அந்நிய வருகைக்கு நீதிமொழிகள் 29:25 சொல்லுது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் மனுஷனை பிரியப்படுத்தினா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லைன்னு கலாத்தியர் 1:10 சொல்லுது. ஆமென், ஆமென். நான் மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. நான் அங்க சொன்னேன், நான் தெரியாம தான் அந்த காவுக்கு வந்துட்டேன். இல்லை நான் சாப்பிடலாம் வரக்கூடாது, எனக்கு ஒரே அக்காங்கிறதுனால தான் வந்துட்டேன், இல்லை நான் வந்திருக்க மாட்டேன். எனக்கு ஊழியம் தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டேன். இல்லை என்ன பண்ணி எல்லாத்துக்கும் தெரியும், நான் எதுக்குமே போக மாட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அதனால தான் என்ன செஞ்சேன், எனக்கு ட்ரெயின்ல டிக்கெட் கிடைச்சிட்டு, அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரே நாளில் எனக்கு புக்கிங் ஆயிடுச்சு. வர்றதுக்கு எல்லாம் ரெடி. திருநெல்வேலியிலிருந்து ட்ரெயின்ல ஏறி இருப்பேன்னா எனக்கு இருக்க மாட்டேன், ட்ரெயின்ல யாரும் போகணும். அதனால தவிர்க்க முடியாத காரணத்தினால அன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு வந்துட்டேன். இதை நான் செஞ்சு கொடுக்கணும்ல, செஞ்சு கொடுக்கல, என் மேல விழுந்து கடமை போயிடும். என்ன ஆகப்படல, அங்க மோசைக்கிட்ட அந்த ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் இச்சைக்கு உள்ளானாங்க. அந்த புறஜாதி ஜனங்கள் என்ன 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இச்சைக்குள்ளாயிட்டாங்க. அவங்க முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்தவங்க மோசைக்கு ஜனங்கள் மேல கோபம் வந்துட்டு ஆண்டவருக்கு கோபம் வந்து வானத்திலிருந்து அக்கினி அனுப்புனாரு. பின்பக்கத்துல இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. எங்க பாளையத்துல கடைசியில இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்க. இப்போ மோசே விழுந்து ஜெபம் பண்ணும்போது அந்த அக்கினி நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்ட உடனே என்னாச்சு, இப்போ திரும்பி இந்த ஜனங்கள் நினைச்சாங்க 4வது வசனத்துல புறஜாதி ஜனங்கள். இப்ப நீங்க ஏன்டா ஐக்கியம் வச்சிருக்கீங்க சொல்லி, ஏன்டா ஐக்கியம் வச்சிருக்கீங்க, பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல ஐக்கியம் வச்சிருக்கீங்க, ஆனா அந்த பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல சுவிசேஷம் சொல்லல, அது சொல்ல முடியல. ஏன்னா நீங்க வீட்டுக்குள்ள சாட்சியவாளர்கள், ஏன்னா வீட்டுக்குள்ள ஃபைட் நடக்குது, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? வீட்டுக்குள்ள மருமகன்கிட்ட சண்டை, மகன்கிட்ட சண்டை, எதிர்த்த வீட்டுல சண்டை, கோழி வந்தா கோழிய காலை உடைச்சிருந்தது, அப்புறம் எங்க சுவிசேஷம் சொல்ல முடியும்? ஆனா ஐக்கியம் வச்சிருப்பீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஐக்கியம் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்குமா இருக்குதா? இந்த ஐக்கியம் வைக்கிறதுனால தான் அவங்களுக்கு வர்ற துன்பம் உங்களுக்கு வருது இல்லையா? தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் வியாதி வந்தாலும் கிறிஸ்துவ வியாதியில போக மாட்டான். அப்ப இந்த பைபிள்ல ஒரே ஒரு மனுஷன் தான் வியாதியில செத்தான். அது யார் தெரியுமா? யாரு? எலிசா. எலிசா மட்டும்தான் வியாதியில செத்தான். அவன் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யல, எனக்கு வியாதி மாறணும்னு கேட்கல. கேட்டா ஆண்டவர் மாத்திருப்பாரு, அவன் கேட்கல. ஆனா அவனுடைய பிரேதத்துல இன்னொரு பிரேதம் வந்தவங்க என்ன செஞ்சுட்டு உயிரோடு இருந்துச்சு. அவே ஹalleluya. அப்ப மோசே என்ன பண்றாரு, 5வது வசனத்துல சொல்றாங்க, நாங்க கும்மடிக்காய் சாப்பிட்டோம். நம்ம கும்மடிக்காய் சாப்பிடுமா? நம்ம சாப்பிடுமா? சாப்பிட்டா நம்ம மெண்டலாயிரும் சொல்லுவோம். அவங்க கும்மடிக்காயை சாப்பிட்டாங்க, கீரையை சாப்பிட்டாங்க, வெங்காயங்கள் சாப்பிட்டாங்க, பூண்டு சாப்பிட்டாங்க, வெள்ளரிக்காயை சாப்பிட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தராம மோசே எங்களை சாகடிக்கையா கொண்டு வந்த அப்படின்ட்டு முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்தவன மோசே தேவ சமூகத்துல ஆடுறான். ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி சொன்னா இவங்களை நான் தான் பெற்றேன், இவங்களை நான் தான் வளர்த்தேன், இவங்களை கொல்லக்கூடாதுன்னு சொன்ன மோசே இப்போ என்ன சொல்றா தெரியுமா? இவங்களை நானா பெற்றேன், நானா வளர்த்தேன், பாலுங்கிற குழந்தை கூட ஆடுறாங்களே, இவங்களுக்கு நான் எங்க இருந்து கனியை கொண்டு வருவேன், எங்க இருந்து மச்சங்களை கொண்டு வருவேன். இந்த மோசே 3 அபிஷேகத்தை எடுத்துட்டான். அல்லேலூயா. முதல் அபிஷேகம், இவனை கர்த்தர் 40 வருஷம் உருவாக்கினார், இவனை சுத்திகரித்தார், இவனை பரிசுத்தப்படுத்தினார். காட்டு பகுதியில் 40 வருஷம் உருவாக்கினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கையில கொடுத்தார். ஆனா
பரிசுத்தமாகாதவன், பரிசுத்தமாக்கப்படாதவங்கிட்ட மோசே அபிஷேகத்தை இழந்துட்டான். ஆண்டவர் இவனை தான் நடத்த சொன்னார். அத்தனை ஜனங்களையும் நீ தான் நடத்தணும், ஒன்னதான் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். இவர் என்ன செஞ்சிட்டாரு? அபிஷேகம் பண்ணப்படாத அவங்க அண்ணன் கிட்ட என்ன செஞ்சிட்டாரு? இந்த பதவியை கொடுத்தாரு. அபிஷேகத்தை இழந்துட்டாரு. ரெண்டாவது அவங்க மாமா சொல்றாரு, யாத்திரையாகவும் 18ஆம் அதிகாரத்துல 21ஆவது வருஷத்துல அப்ப என்ன செஞ்சிட்டாரு? ரெண்டாவது அபிஷேகத்தை இழந்துட்டாரு. ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் இவர் தான் தீர்ப்பு சொல்லிட்டு வச்சிருந்தாரு. மாமா சொல்றாரு, 50 பேருக்கு ஒரு அமைப்பா ஜனங்கள் கால் முந்து செத்து போயிருவாங்க. இதே மாதிரி யார் சொன்னா? சவுல் சொன்னா. ஜனங்கள் ஓடி போயிருவாங்கன்னு என்ன செஞ்சிட்டான்? பலி கொடுத்தான். அவன் பதவி போயிட்டு. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ராத்திரி திரும்ப வைங்கன்னா என் ஜனங்கள் வரமாட்டாங்க. ஜனங்கள் நீங்க பரலோகத்துக்கு முன்னே ராத்திரி கால்களுக்கு தெருவுக்கு எப்ப வைக்கணும்? காட்டி கொடுக்கப்பட்ட உங்க சர்ச்சு பரலோகத்துக்கு போனீங்க ராத்திரி வைங்க. நீங்க சர்ச்சு பரலோகத்துக்கு போனா ஜனமும் ஒவ்வொரு கண்ணாடியை உடைக்கணும்னா பகலும். நீங்க கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிக்கல, கண்ணாடி உடையும், கதவும் உடையும், வந்து மண்டை உடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆண்டவர் சொன்னாரு? என்ன ஆகுமோ? 23:19 சொன்னாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமானவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஆனா எரேமியா 18:10 சொன்னாரு, அவர்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் தங்கள் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் அவர்களுக்கு நான் அருளி செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதவர்களை மனம் மாறுவேன். தண்ணியால் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப தண்ணியால தான் அழிச்சிட்டு இருக்காரு. தூத்துக்குடியில திருநெல்வேலியில எதுக்கு தண்ணியால் அழிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? ஆண் புணர்ச்சிக்காரங்க அந்த நிறைய இருக்காங்க. யாரு? பார்த்துட்டே இருந்தாரு. ஒரே இடியா போட்டு 48 மணி நேரம் மழை பெய்யுது. 48 மணி நேரத்துல இன்னும் தண்ணி வந்தல உடம்புல இன்னும் தண்ணி வந்தல. இன்னும் வந்து தூத்துக்குடியில என்ன தண்ணி தான் இருக்கு? 26 வீடு தண்ணி தான் இருக்கு. இன்னும் வந்தல. கீழே ஊத்துவாங்க, மேல ஊத்துவது. கர்த்தர் செஞ்சார். அந்த பெண்ணாக அதே மாதிரி செஞ்சுப்பாரு. அல்லேலூயா. நீங்க நடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்க விருத்தி அடையலையே. இந்த சபை நிரம்பணும். நீங்க மலட்டாட்டு முக்கியமே இருக்கீங்க. நீங்க பக்கத்து வீட்டுல சொல்லி பக்கத்து வீட்டுல ஒரு 10 பேரை கூட்டு வரணும்ல. நீங்க எல்லாம் மலட்டாட்டு குட்டி தானே. யாராவது கூட்டு வந்திருக்கீங்க? யாராவது ஒரு ஆட்டுக்குட்டி கூட்டு வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க கூட்டு வந்திருக்கீங்களா? இப்ப நீங்களா நினைச்சீங்க தும்புறீங்க. நீங்களா தும்புறீங்க. நீங்க எத்தனை ஆட்டுக்குட்டி கூட்டு வந்துருக்கணும்? சொல்லுங்க. வாயை தரங்க. கணக்கு எப்ப கற்க மாட்டாரா? ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணும் ஆட்டுக்குட்டி கிடையாது. எல்லாம் 2 குட்டி போடுங்க. இங்க சொல்றாரு, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க ஆணிலாவது பெண்ணிலாவது ஒன்றும் முன்னாடி இருப்பதில்லைங்க. அப்ப நீங்க எல்லாம் மண் குட்டி தானே. 1-2 குட்டி போட்டீங்க. நீங்க மட்டும் திட்டீங்க. நீங்க மட்டும் இந்த நாயை வீட்டு ஒண்ணு உண்டு. ராணி திங்கும் படுத்தும் எந்திரி, திங்கும் படுத்தும் எந்திரி. இதைத்தானே நீங்க எல்லாம் செஞ்சுருக்கீங்க. நம்ம என்ன செய்யல? சொல்லுங்க. உங்களை வழி நடத்துறது இவரு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு புறாவை குத்தி விட்டா இன்னொரு புறாவை கொண்டு வந்துடும். நீங்க என்ன செய்யணும்? வீதியா போனோம். கொண்டுட்டா பரவாயில்ல. நீங்க இதுவரைக்கும் செஞ்சு தப்பெல்லாம் மன்னிக்கப்படணும். நேர பரலோகத்துக்கு போயிருவீங்க. தினமும் சொல்லணும். சுவிசேஷம் நீங்க சொல்லணும். வீதியா போனோம். வீதியா போனோம். சொல்லுவோம். செருப்பால் அடிச்சாலும் பரவாயில்ல, வெட்டினாலும் பரவாயில்ல, போனோம். பாருங்க, இப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து 400 பேர் KS ராஜா மூலமா சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருக்காங்க. 3 பேரை கொண்டிருக்காங்க. அடி கிருஷ்ணகிரி பக்கத்துல அடி, சரியான அடி, ரத்த கலரியா வந்திருக்காங்க. நேற்று நான் பார்த்துட்டு வந்தேன். KS ராஜா சர்ச்சில் எல்லாம் ஊழியத்துக்கு போனாங்களா? இப்போ அவங்களாம் போக மாட்டாங்களா? டேரக்டா போயிருப்பாங்க. நீங்க போக கூடாதா? நீங்க இப்படி இருப்பீங்களோ? அடுத்த தடவை நீங்க இந்த சபை நேரத்துல தான் என்ன கூப்பிடணும். அதை நீங்க நினைக்க கூடாது. இருக்கிற ஆத்மாவுக்கு சும்மா சத்தியத்தை சொல்லி எடுத்துக்கு சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த சத்தியத்தை எடுத்து எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யணும்? சொல்லணும்.
இதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. ஒவ்வொரு இடத்துல சர்ச்சை கிடையாது, ஆத்மாக்கள் நிறைய இருப்பாங்க. இங்க சர்ச்சை இருக்கா, ஆத்மாக்கள் இருக்காங்க. இல்லையில வேதாகமத்தில் தெரியுமா எப்படி ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருக்கு. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இருக்க உங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லையே, நீங்கள நல்லவங்க இல்லையே, சொல்லுங்க சொல்லுமா. வருஷ கணக்கில் இருக்கீங்க சர்ச்சில், இப்போ வருஷ கணக்கில் இருக்கீங்க, ஆனா இன்னும் இல்லை ஆத்துமாக்களை அறுபட்டு. அப்போ அந்த மோசே என்ன பண்றான்? ஆண்டவரே இப்படி நான் போக்கு, இப்படி நான் வளர்க்கல, என்னால முடியாது, என்னால ஒருவனால முடியாது. முதல்ல ஒரு அபிஷேகம் நடந்தான், இரண்டாவது அபிஷேகம் நடந்தான். இப்ப சொல்றான் என்னால முடியாது, எனக்கு ஒரு 70 பேர் அனுப்பேன். என்ன ஆகும்? 11ஆம் அதிகாரம் 16வது வருஷத்துல ஆண்டவர் 70 பேர் மோசேகிட்ட இருந்த அபிஷேகத்தை 70 பேருக்கு கொடுத்தார். படிக்க வாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் ஆனவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிறுத்தும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்தேன், அங்கே உன்னோட பேசேன். ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். புரியுதா? இவர் மேல இருந்த அபிஷேகம் வச்சாச்சு 70 பேர். இப்ப 3வது அபிஷேகத்தை இழந்தாச்சு. ஆண்டவர் பேச சொன்னாரு, அடிச்சுட்டு அந்த அற்புதம் நடந்தது. அற்புதம் நடக்கல, ஜனங்கள் அவனை கொண்டு போவாங்க. ஆனா இவர் எங்க போக முடியல. கானான் தேசத்துக்கு சும்மா சத்தியத்தை கேட்டு ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமி போடுனா ஒரு 100 பேருக்கு முறுக்கு அல்வா கொடுத்து ஏமாத்தி வச்சு சொல்லி விடலாம். நீங்களும் கேட்டுட்டு நீங்க என்னைக்கு திருப்தி அடைய போறீங்க? இப்போ உங்களை தான் ஊழியக்காரன் அக்கா, உங்களை தான் சொல்றேன், என்னைக்கு விருத்தி அடைய போறீங்க? விருத்தி அடையணுமா வேண்டாமா? ஒரு செடி வச்ச கூடாது, படணும், காய்கறி கொடுக்கணும், கனிகள் கொடுக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு வெட்டி போடுவேங்க, வேலையை எடுத்துருவேன். நான் ராதாபுரத்துல இருந்தேன், ஆண்டவருடைய கிருபையில ராதாபுரம் சபை நடந்துச்சு. இப்படி ஒவ்வொரு ஊரா போய் இருக்கேன். இருக்கிற சபைகள் கர்த்தர் தரக்கூடாது, நானா தரக்கூடாது. நான் சத்தியத்தை சொல்ற வேறு அந்த சபை முடிய பிடிச்சிக்கிறார் அந்த ஆத்மாக்கள். அப்ப இந்த மோசே என்ன செய்யறான்? சந்தேகப்பட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன், எப்படி கொடுப்பேன் சொல்றிய, நான் கொடுக்கேன். இந்த ஜனங்களுக்கு 1 மாசம் கொடுக்கும். இந்த மாசம் 19வது வருஷத்துல சொல்றாரு, 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 20 நாள் இல்ல, 1 மாசத்துக்கு நான் சாப்பாடு கொடுக்கேன் அப்படின்ட்டு மோசே கிட்ட ஜன ஆண்டவர் நினைச்சாரு சொல்ற. உடனே மோசே சொல்றாரு, ஆண்டவரே சமுத்திரத்தின் மச்சங்களை கொண்டு போட்டாலும் இந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? நீ 1 மாசம் கொடுப்பேன்னு சொல்றீங்களே. 1 நாள் கொடுத்தது உண்மை, ஒரு நாள் கொடுத்தாரா இல்லையா? இப்போ 1 மாசம் நீங்க கொடுப்பேன்னு சொல்றீங்களே, இது ஆகிற காரியமா? அப்படி 21, 22 படிக்க மோசே எப்படி சந்தேகப்பட்டாரு? 6 லட்சம் பேர் சாத்தானுக்கு தெரியுது. ஒரு சாத்தான் சொல்றான், ஆண்டவரே இந்த கண்ணுகளை நீங்க அப்படிங்களா மாற்ற முடியும். சாத்தான் சொல்றான். இந்த தேவதாசன் என்ன சொல்றாரு? மோசே சமுத்திரத்தோட மச்சங்களை கொண்டு போட்டால் இந்த ஜனங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் நினைச்சா மண்ணை என்ன செய்வாரு? மாடா மாத்திடுவாரு. அவரால் முடியும். ஆனா இவர் அப்படி சொல்றாரு, சமுத்திரத்தின் மச்சங்களை போட்டாலும் ஆகுமா? ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இப்படி சொல்ல முடியும்?
என்ன செஞ்சுட்டாரு ஆண்டவர் சமுத்திரத்தின் மச்சங்கள் மட்டும் இல்ல கடற்கரையில ஒரு காத்து வந்தது பாருங்க. இந்த காத்து அடிச்சு கொண்டு போட்டது பாத்துங்க. என்ன செஞ்சுச்சு? காளைகளை அடிச்சு கொண்டது நெஞ்சிச்சது. 31வது வசனத்துல இங்க பாருங்க, இங்க இருந்து 40 கிலோமீட்டர் அந்த பக்கம், இங்க இருந்து 40 கிலோமீட்டர் இந்த பக்கம், ஒரு நாள் பிரயாணம் 40 கிலோமீட்டர். 2 மூலம் உயரத்துக்கு என்ன செஞ்சது? காடை அடிச்சு கொண்டு போடுறது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது என்னது அடிச்சு போடுறது? காடையா? காடை கிடையாது. சங்கீதத்தை பாருங்க, 74வது சங்கீதம் 14வது வசனத்தபடியே முதலைகளை தலைகளை நறுக்கி போட்டு வனாந்தர ஜனங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தார். ஏன்னா இவங்க எப்படி வாங்கினாங்க? எப்பவும் முறுமுறுக்கிற வேண்டும். ஒரு நாளாவது அற்புதத்தை கர்த்தர் எனக்கு தருவாருங்கிற விசுவாசத்தோட இருக்காங்களா? முறுமுறுப்பு. என்னது? இந்த பைபிள்ல ஒரே வசனத்துல 2 பேர் இருக்காங்க. மத்தேயு சுவிசேஷத்துல 12:35 நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷசாலையிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுவான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷசாலையிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுவான். நல்ல மனுஷன் சொல்லுவான், டேய் தம்பி, உன் பாவத்தான அறிக்கைக்கு தேவ சமூகத்துல போய் முழங்கால் போடு. கர்த்தர் உன் சிறையிருப்ப மாட்டுவார். போ, உன் கஷ்டத்துல ஆண்டவரோட சமூகத்துல சொல்லி அழு. உன் கஷ்டத்தை ஆண்டவர் மாத்துவார். உனக்கு வீட்டுக்கு ஒரு பிரச்சனையா ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்லு, உன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்ட்டு 1 Corinthians 6:1 இருக்கு. இதெல்லாம் நீ ஆண்டவர் மேல உன் பாரத்தை வை. சங்கீதம் 55:22, பிலிப்பியர் 4:6, 1 பேதுரு 5:7 இதெல்லாம் இருக்கு. நீ ஆண்டவர் மேல பாரத்தை வை. என்னத்தை சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க, எல்லாத்துக்கும் போவாங்க. ஆனா இவங்க எங்கதான் போவாங்க? டாக்டர் இங்க போவாங்க, எங்க போவாங்க? ஆமா, ஆண்டவருக்கு போக மாட்டாங்க. இப்ப எனக்கு 600 சுகர் இருந்தது, நீ செத்து போன்னு சொன்னாங்க, புண்ணி சோமாயி போச்சு. ஆனா அந்த 600 சுகர் அப்படியே செத்தா போயிட்டேன். நம்பிக்கை ஃபுல்லா எனக்கு ஆண்டவர் மேலதான். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், என் காலை துண்டா எடுத்தாலும் இந்த ஊழியத்தை நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய ஊழியத்தை கண்ணால பார்த்துட்டு இருக்கிறது அவர்தான். யாரு? தேவ ஆச்சாரியா. நல்லா எல்லா இடத்துலையும் என் ஊழியத்தை பார்த்துட்டே இருக்காரு. காலில் என் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா ஆண்டவர் பயங்கரமானவர் தான். அப்ப நீ என்னத்தை வெட்டி போட்டிருக்காரு? முறுமுறுத்ததுனால என்ன வந்திருக்கு? உங்களுக்கு கரிய தரல, முதலைய நறுக்கி போட்டாரு. அவங்க என்ன செஞ்சான்? லவக்க செஞ்சான். உள்ளுக்குள்ள போகும்போதே விக்கி செஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசையும் என்ன செய்யறாரு? மோசையும் சந்தேகப்பட்டிருக்கிறாரு. அதான் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, என்னைக்கு நீ பிள்ளைகளை காமிச்சியோ சந்தேகப்படாத. எந்த ஆலயத்துக்குள்ள கால வச்சாலும் தெரியும். சிலுவையை பார்த்து சும்முன்னவங்க என் மனைவி, சிலுவையை பார்த்தா சும்முவாலாம். கல்யாணம் கட்ட முன்னாரு அவங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்குமா? அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருப்பாங்களா, எந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்களா? அவங்க அப்பாவுக்கு பக்கவாதம் வருமா? அந்த சிலுவையை பார்த்து சும்முவாலாம். சும்முன்னு அப்பாவுக்கு விடுதலை கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆமென், அல்லேலூயா. சாலமோனே சொல்லியிருக்கிறாரு, தேவ ஆலயத்தை நோக்கி நீ ஜெபிக்கும் போது உன் சிறையில் நிச்சயம் மாற்றப்படும். அப்ப தேவ ஆலயத்துல சிலுவை, அந்த ஆலயத்தை பார்த்தே ஜெபம் போது விடுதலை கிடைக்கும்னா, ஆலயத்துக்குள்ள வந்து முகங்கள் போட்டா விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம செய்யறோமா? நம்ம எத்தனை ஆஸ்பத்திரிகளோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில கருவாப்பையை உள்ள தூக்கி போடுறது, முத தூக்கி வெளியிடும். இதைத்தானே செஞ்சுட்டு இருக்கோம். பொண்ணாத மனுஷன் சொல்லுவான், டே அறிவு கேட்டவன இது எத்தனை டாக்டர் வந்தா தெரியுமாடா ஓடுறான். நல்லவன் சொல்லுவான், டே போடா கடையை கவனிக்கும். கர்ப்பத்தின் கதவுல அப்படிதான். யாரு? கர்ப்பத்தின் கதவுல திறக்குது யாரு? உன்னை படைச்ச தேவன். அவர் ஆபரேஷன் பண்ணாருக்கு. அவர் எங்க ஆபரேஷன் பண்ணாரு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. தோட்டால அடைச்சிட்டு அன்னைக்கே ராத்திரி காஞ்சி போச்சு. ஆமென், அல்லேலூயா. இது ஆபரேஷன் யார் பண்ணா? ஏசப்பா. ரேஷன் கடையை யார் கொண்டு வந்தா? இவன் யோசேப். ரேஷன் கடை யார் கொண்டு வந்தா? என்ன நம்ம பைபிள்ல உள்ளதுதான்.
சரிங்களா? ஆமா. அப்போ இங்க நீங்க முறுமுறுத்து வாங்கினா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? முதல்ல தான் கிடைக்கும். முறுமுறுத்தலன்னா கறி கிடைக்கும். அவன் சொல்லுங்க. மோசையை பார்த்து நீங்க நினைச்சக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. மரித்து போன லாசரு நாரி போன சடலத்தை எழுப்பினார். இப்படிதானே? இப்ப நீங்க நாரி கிடந்தாலும் உங்களை எழுப்ப வல்லவரா இருக்காரா இல்லையா? ஆமா. ஆண்டவர் நீதிமான ரட்சிக்க வரல, துன்மார்க்கனதான் ரட்சிக்க வந்தது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21, 22, 23 சொல்றாரு. துன்மார்க்கனா இருந்தாலும் அவனை தான் நான் ரட்சிக்க வந்தேங்க. துன்மார்க்கன் தான் மனம் திரும்புறதுக்கு கொண்டு வர வந்தேங்க. சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6, 7, 8. ஆனாலும் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அடைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். இப்படிப்பட்டவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வாழ்விலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். நீங்க நம்ம அப்படிதான் இருக்கும். இருமனம் இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு. இஸ்ரவேல் ஜனங்க அடிச்சாங்க, நொறுக்குனாங்க, உடைச்சாங்க. அவங்க பெருகினாங்களா, தாழ்த்து போயிட்டாங்களா? அப்ப இவங்க சர்ச்சை கண்ணாடி உடைக்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுது. அம்மா சொல்லுங்க. உடைச்சவங்க ரட்சி போடுவாங்க. நீங்க நினைச்சீங்க ஐயோ இன்னும் கூட இன்னும் அடிக்கியா, ஒரு கடத்துல அடிக்கா, அடுத்த கடத்துல இப்படி திருப்பி கொடுக்கணும். அம்மா சொல்லுங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் அடிச்சா பல கடத்தை திருப்பி கொடுக்கணும்னு ஒரு வசனம் போட்டிருந்தேன். யாருமே நான் ஞானஸ்தானம் கொடுத்தது அவனே என்ன செஞ்சான்? பட்டால் நீங்க அடிச்சிட்டான். எங்க கொட்டாய் விடு அடிச்சான். எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஒருத்தன் தான் பிடிச்சான். அவன் அடிச்சுட்டே இருக்கான். இன்னும் அடிக்கணும்னு பார்க்கான். நான் ஒண்ணுமே சொல்லல. நான் சந்தோஷமா ஸ்தோத்திரம் போட்டு வந்தேன். ஆனா அது சதி. ஒருத்தர் அடிக்க சொல்லி என்ன அடிச்சது. ஆனா அது சொல்லி நான் கவலைன்னா அடிப்படல ஆண்டவர் நம்மள உலகத்துல ஒரு புத்திரம் உண்டு. உலகத்தை நான் செய்தேன், நீ என்ன செய்யணும்? நீங்களும் ஜெயிக்கணும். திறன் கொண்டு நீங்க உங்களுக்கு உபத்திரம் இருக்கு. உங்களை நான் எந்த குணத்துல அனுப்புறேன்? ஓனாய் குணத்துல தான் அனுப்புறேன். அது சும்மா இருக்குமா? அப்போ கர்த்தரை நம்பி திடன் கொள்ளணும். கர்த்தரை நம்பி நீங்க திடனா இருந்து பாருங்க. இந்த மோசை மாதிரி சந்தேகப்படாதீங்க. எந்த படகுல ஏறினாலும் இந்த படகை என்ன கொண்டு போய் கரெக்டான இடத்துல சேர்த்துங்கிற விசுவாசத்துல ஏறுங்க. விசுவாச கப்பல்ல ஏறுங்க. நீ விசுவாசத்தோட நீங்க ஓடும்போது நிச்சயமா உங்க காரியத்தை கருத்து வாங்கி செய்வார். வீடு கட்டும்போது வெறும் கையா கட்டுறீங்களா, அந்த வீட்டை கட்டி தந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போற வழியை பாருங்க. அடுத்த இந்த மாசத்துல இருந்து இரவு வேலையில திருவிருந்து கொடுங்க. ஆண்டவருடைய கிருபையில கூடங்களும், ஆண்டவருடைய கிருபையில பணமுடி, ஆண்டவருடைய கிருபையில இப்படி இந்த நாகர்கோவில் லைன்ல ஒரு 30 சர்ச்சுன்னு சொன்னேன். எல்லாருமே இப்ப நைட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு கொடுத்த பிறகு அவங்க சபைக்குள்ள நிறைய பேர் தரித்திரங்களா இருந்தாங்க. இப்ப எல்லாமே செழிப்படை மாட்டாங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நியாயம் தீர்க்கும். அவருடைய வார்த்தை தான் நியாயம் தீர்க்க போகுது. வார்த்தையின்படி நடந்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நினைச்சுவாரு. உங்க வார்த்தையில செய்வார். சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட்டா கடலின் அலைக்கு உப்பாயிருக்கும். இருமனம் இருக்கக்கூடாது. அடுத்த தடவை நீங்க வரும்போது 10 ஆத்மா உள்ள கொண்டு வரணும். சும்மா தெண்டத்துக்கு வந்து என்னத்துக்கு? நீங்க எல்லாம் தெண்டத்துக்கு வந்து என்னத்துக்கு? எல்லாரும் 10 ஆத்மாக்களை கொண்டு வரணும். இது கர்த்தர் விரும்புறாரு. 10 நீ பக்கத்து வீட்டுல சாட்சியா பார்ப்பாரு. யாரும் முன்னாடி போட்டா போட்டுங்க. சாணியை தூக்கி மூஞ்சல் பேசினா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எபேசியர் 5:4 அப்படித்தானே இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படியே புத்தியீனமான பேச்சும் தகாதவைகள் போடும்போது பார்க்கணும். பக்கத்துல முன்னாடி போடும்போது எதுக்கு என் மேல போடுறேன்னு கண்டிப்போம். வசனத்தை எல்லாம் சொல்லுவோமே, வசனத்தின்படி நடக்கலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபு 1:22 நீங்கள் உங்களை ஏமாற்றாதபடிக்கு, வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய். வேதாகமம் சொல்லுது
சந்தேகப்படாதீங்க. முறுமுறுத்தாக்கி அப்புறம் தேவன் உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்க மாட்டார். முதலே தான் வெட்டி போடுவார். முதலை வெட்டி போடணுமா? கர்த்தர் நல்ல ஆதாரத்தை தரணுமா? நல்ல ஆதாரத்தை தரணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்துவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். God bless you.